பெரிய அற்புதங்களை நமக்காய் ஆண்டவர் செய்வார். எனக்கு வந்து ஒரு 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 சம்பவம் ஒன்று வந்து ஒரு 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 வார்த்தை ஒன்று வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை எழுதியிருந்தாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, அப்பா சொல்றதெல்லாம் சரி, அப்பா சொல்றதுல கண்டிப்பா காரணம் இருக்குது, அப்பா சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு மகன் நினைக்கிற நேரத்துல எங்க அப்பா சொல்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றதற்கு அவனுக்கு ஒரு மகன் பிறப்பானாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு வாலிபன் வந்து தன்னுடைய தகப்பனார் சொல்றதெல்லாமே சரி, அப்பா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அது வரைக்கும் அவன் வந்து அப்பா சொல்ற வார்த்தையை கேட்கல, அப்பா சொல்றது எரிச்சல்ல சொல்றாரு, அப்பா சொல்றது அவனுக்கு பிடிக்கல. ஆனா என்னைக்கு ஒரு நாள் அப்பா சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு அவன் சொல்றானோ, அன்னைக்கு அவன் சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றதற்கு இன்னொருத்தர் பூமியில அவன் கூடயே பிறந்துடுறாங்க. அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான்னா அவன் வந்து அப்பா சொல்ற தப்புன்னு சொல்லிடுவான். ஸோ அதனால வாலிப காலம் என்கிறது சில நேரங்களில் உங்களுடைய பார்வையில் எல்லாரும் சொல்றது நிறைய நேரத்தில் உங்க பார்வையில் தவறா தெரியும். இல்லை 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 இல்லை, இன்றைக்கு அது வாலிப பருவமா இருக்கிறதுனால சில நேரத்தில் தப்பா தெரியுதே தவிர, ஆனா ஒரு காலங்கள் தாண்டினதுக்கு பிறகு நம்ம எல்லாருமே சொல்லுவோம், இல்லை இல்லை அவங்க சொன்னதெல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக காலேஜ் ஸ்கூல்ல நம்மளை ஸ்டிக் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கோபம் தான் வரும். என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இல்லை இல்லை இல்லை, அவங்களுக்கு தேவையில்லாம பண்றது இல்லை. அவங்களுக்கு உங்களை அடிச்சு உங்களை திட்டி உங்களை கண்டிஷன் பண்ணி எந்த பிரயோஜனமே கிடையாது. ஆனா உண்மையிலே சொல்ல போனா அவங்க ஒரு நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வரும்போது அவங்கள திட்டுறதை அவங்க கேட்டுக்க கூட மாட்டாங்க. அந்த நிலைமை வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்திற்காக சில நேரத்தில் அவங்க நம்மளை கண்டிப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்க தயவு செய்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைக்கு விசேஷமாக நம்ம வந்து இந்த பின்மாற்றத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பேசுறதற்காக உங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த போஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தோம். 3 காரியத்தை 3 நாட்களும் உங்களோடு கூட பேசுறேன். பேக் ஸ்லைடிங். முதலாவது நாள் பின்மாற்றத்தை கண்டுபிடிக்கிறது. நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறீர்களா? அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து முதலாவது நாள் பின்மாற்றத்தில் நீங்கள் இருக்கிறீங்களான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத குறித்தும், 2வது நாள் பின்மாற்றத்தினுடைய விளைவுகள் அப்படின்னு சொல்லியும், 3வது நாள் வந்து இந்த பின்மாற்றத்திலிருந்து எப்படி வெளியே வருகிறது என்கிறதை குறித்து உங்களோடு பேசுவேன் என்று ஏற்கனவே உங்களுக்கு நிறைய போஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தோம். அதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில், ஸ்பெஷலாக ஒரு யூத்தினுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் ரொம்ப தேவையான ஒரு சத்தியம். இந்த பின்மாற்றத்தை பொறுத்த அளவில் ஒரு தேவனுடைய பிள்ளை தான் பின்மாற்றத்தில் இருக்கிறேனா அப்படின்றத வந்து தோல்வியில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கணக்கு போட முடியாது. ஐயோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஜெயிச்சுட்டே இருந்தேன், நிறைய வின் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ நிறைய தோற்று போகிறேன், ஸோ அதனால நான் பின்மாற்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தோல்வியை வச்சு ஒரு தேவனுடைய பிள்ளைய பின்மாற்றத்தை கணிக்கவே முடியாது. சில நேரங்களிலே நீங்கள் வெற்றியாக வாழ்வீர்கள். நீங்கள் செய்கிறதெல்லாம் வெற்றியாய் தான் நடக்கும். உங்களுடைய பதவி உங்களை விட்டு போகாது, உங்க பணம் உங்களை விட்டு போகாது, உங்களுடைய புகழ்ச்சி உங்களை விட்டு போகாது, எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாமே இருந்தும் ஒரு மனுஷன் பின்மாற்றத்துல வாழ முடியும். பொதுவாக சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பின்மாற்றம் அப்படின்றது வந்து தோல்வி வந்துச்சுன்னா அவன் பின்மாற்றத்தில் இருக்கிறான். நம்மவே பொதுவாக யாராவது ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ண வரும்போது அவனுடைய வாழ்க்கை வந்து இப்படி இருக்கும்போது, சார் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிட்டேன், இந்த மாதிரி போயிடுச்சு, இந்த மாதிரி பொதுவாகவே வந்து நான் இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆரம்பிக்கும் போதே ஒரு வாலிப தம்பி வந்தார். வந்த உடனே, பாஸ்டர் இந்த மாதிரி செல்ஃபோனு ஒன்று வாங்கினேன், அந்த செல்ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே நான் அவரை பார்த்து சொன்னேன், ஆமாடா நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப, அதனால தானே செல்ஃபோன் உடஞ்சிருச்சுன்னு. ஆமாம். உடனே அந்த தம்பி என்ன சொன்னான், ஆமாம் பாஸ்டர் அதனால தான் அந்த செல்ஃபோன் உடஞ்சுன்னா ஆண்டவர் என்கிட்ட ஏற்கனவே பேசிட்டாரு அப்படின்னு அவர் சொன்னார். இந்த பிரசங்கம் அப்போ பொதுவாக வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து பின்மாற்றம்ன்றதை நம்ம எதுல நம்ம கணிப்போம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு தோல்வி வந்துச்சு அப்படின்னா நம்ம கையிட்டு செய்யறதெல்லாம் தோல்வி ஆகுது, நஷ்டமாயிருது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ நம்ம பின்மாற்றத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், அது ஒரு விதத்துல வந்து அது சரியானதாய் கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால், தூக்கி எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது, உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும் போது அந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கும்.
ஆனா ஒன்று நீங்கள் மறந்து விடக்கூடாது, ஒரு மனுஷன் ஜெயமா இருந்து கொண்டே பின்மாற்றத்தில் இருக்க முடியும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஜெயிச்சுட்டே தான் இருப்பான், அவனுக்கு எல்லாமே இருக்கும், ஆனா அவங்க பின்மாற்றத்தில் இருப்பாங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பின்மாற்றத்தினுடைய விளைவை குறித்து நாளைக்கு நான் சொல்லுவேன். அது மிகப்பெரிய விளைவு. பொதுவாக இந்த பின்மாற்றம்ன்றது என்ன என்கிறதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் ஆராய்ந்து நான் சொல்ல போறேன். முதலாவதாக நம்பர் 1, ஃபர்ஸ்ட் பின்மாற்றத்தினுடைய அறிகுறி. ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறீர்களா என்கிறத எதுல நீங்க செக் பண்ண முடியும்னா, ஒரு வசனத்தை, வேதத்தை திறந்து நான் வாசிக்கிறதற்கு நான் விரும்புகிறேன். எல்லாருமே வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே கவனிங்க. நீங்கள் பின்மாற்றத்திலே இருக்கிறீர்களா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எதுல செக் பண்ண முடியும் அப்படின்னா, இங்கே வேதம் சொல்கிறது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆதியிலே செய்த ஊழியத்தை விட்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீ ஆதியிலே கீபோர்டு வாசிச்சுட்டு இருந்த, இப்போ கீபோர்டு வாசிக்கல அப்படின்னு சொல்லலை. நீ ஃபர்ஸ்ட் பாடிட்டு இருந்த, இப்போ பாடுறதில்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நீ ஃபர்ஸ்ட் சர்ச்செல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்த, இப்போ சர்ச்சை க்ளீன் பண்ணுறதில்ல ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் சொல்லாமல் எதை சொல்கிறார் அப்படின்னா, எப்பா உன்னுடைய பின்மாற்றத்தினுடைய முதல் படி என்ன அப்படின்னா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களான்றத எதுல நீங்க செக் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஆண்டவரோட எவ்வளவு நெருக்கமா இருந்தீங்களோ. நிறைய பேருக்கு ஆண்டவரோட பேசுகிற ஒரு அனுபவம் இருந்திருக்கும். இரவு நேரங்கள் அதிகமாய் பாடல்களை கேட்டு கேட்டு அப்படியே தூங்குற ஒரு இது இருக்கும். ஆண்டவரோட. ஆனா இப்போ பழையது மாதிரி நான் இல்லை. நான் ஏற்கனவே செய்த எதையுமே நான் இப்ப செய்யல. ஏற்கனவே செஞ்சது மாதிரி நான் இல்லை. அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்றதற்காக நீங்க பின்மாற்றத்தில் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ஏற்கனவே செய்து கொண்டிருந்ததை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களே, ஆனால் நான் சொல்றேன் நீங்க பின்மாற்றத்தில் தான் இருக்கு. நீங்க பாஸ்டர், நான்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour டெய்லி ஜோம் பண்ணிடுவோம் பாஸ்டர், 1/2 hour அழுது ஜோம் பண்ணிடுவோம் பாஸ்டர், நான் பைபிளில் ஒரு அதிகாரம் ஃபுல்லா வாசித்தான் பாஸ்டர் படுப்பேன். இதெல்லாம் ஆண்டவரோட நீங்க ரொம்ப நெருக்கமா இருந்த நேரம்னு வைங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த அளவில் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது நாளுக்கு நாள் கீழே போகிறதனுடைய பெயர் பின்மாற்றம், நாளுக்கு நாள் வளர்கிறதை குறித்து தான் முன்மாற்றம் என்று வேதம் சொல்லுது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில படிப்படியா அது வளர்ந்துட்டே போறதுதான் ஆண்டவரோட நெருங்கிட்டு போறது. இப்போ ஆனால் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யாம இருக்கும்போது நீங்க முன்னாடி போகல, நீங்க தேங்கின நிலைமையில கூட இல்லை. நீங்க என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா பேக் ஸ்லைட் ஆயிட்டீங்க. ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து இன்றைக்கு கேட்கிறேன், முன்பு நீங்க செய்து கொண்டிருக்கிறதை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில டெவலப் ஆயிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு, நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க ஏற்கனவே செஞ்சதை இப்ப செய்யல அப்படின்னா நீங்க பின்மாற்றத்தில் இருக்கு. ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது அப்படி இருக்கா உங்களுக்கு? ஆமா பாஸ்டர், உண்மைதான் நீங்க சொல்றது, நான் ஃபர்ஸ்டெல்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், நான் இப்போ அப்படி இல்லை பாஸ்டர், ஃபர்ஸ்டெல்லாம் இப்போ இல்லை, இப்போ அப்படி பண்றது இல்லை பாஸ்டர். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் பின்மாற்றத்தினுடைய முதல் படி. நீங்க நான் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பின்மாற்றம் எப்பவுமே ஆரம்பம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்மாற்றத்தினுடைய ஆரம்பம் பிரச்சனை இல்லை, ஆனா பின்மாற்றத்தினுடைய முடிவு ரொம்ப டேஞ்சர்.
அதை குறித்து நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். பின்மாற்றத்தினுடைய முடிவு நான் சொல்றேன், ஆரம்பத்திலேயே ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போதே, ஆண்டவரே நான் முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அகைன் திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். முன்னாடி பைபிள் வாசிட்டு இருந்தேன், திரும்ப நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். முன்னாடி நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், நான் திரும்ப நான் சொல்றேன், ஆட்களுக்காக நீங்கள் வந்து ஊழியத்தை விடுறதோ ஜெபத்தை விடுறதோ, மனுஷனுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை எதையுமே நிறுத்தக்கூடாது. அதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஏன் பின்மாற்றத்தில் இருக்காங்கன்னா, அண்ணே பாருங்கண்ணே, அவர் எனக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்தவர் தானே, என்ன ரட்சிப்புள்ள நடத்தினவர் அவர் தானே, ஆனா இன்னைக்கு விழுந்துட்டாருண்ணே, அவர் யூத் லீடர்ண்ணே, அவர் விழுந்துட்டாருண்ணே, அவர் இதை செஞ்சுட்டாருண்ணே, இவன் அது பண்ணிட்டாருண்ணே, இந்த சர்ச்சில் இவங்க இப்படி பேசிட்டாங்கண்ணே, அப்படி பேசிட்டாங்கண்ணே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு பைபிள்ல என்ன எழுதியிருக்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, நீங்க பார்க்கணும்னா அவரை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, உங்க சர்ச்சிலையோ இல்ல உங்களை சுற்றி இருக்கிற ஒரு யூத்தோ இல்லைன்னா ஒரு பாஸ்டரோ இல்லைன்னா உங்களை நடத்துகிற யாரோ ஒருத்தர் விழுந்து போனதற்காகவோ சொன்னதற்காகவோ நீங்கள் ஜெபத்தை நிறுத்தி இருப்பீர்களே ஆனால், வேதம் வாசிக்கிறத நிறுத்தி இருப்பீர்களே ஆனால், ஊழியம் செய்கிறத நிறுத்தி இருப்பீர்களே ஆனால், பிசாசு உங்களை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போறதற்காக முயற்சி எடுத்திருக்கிறான். யாருக்காகவும் நம்ம ஆண்டவரை விட முடியாதுல்ல, யாருக்காகவும் ஜெபிக்காம இருக்க முடியாதுல்ல, யாருக்காகவும் நம்ம வசனத்தை வாசிக்காம இருக்க முடியாதுல்ல, இல்ல யாருக்காகவும் நம்ம ஊழியத்தை விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, ரோட்ல போற ஒருத்தர் சொல்றாரு, நீ நாளைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்றாரு, உடனே அவருக்காக நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா? இல்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பயங்கரமான சண்டை, நீ யோக்கியதை உள்ள ஆளா இருந்தா நாளைக்கு 3 நேரம் சாப்பிடாரியா அப்படின்னு சொன்னோன்னு நம்ம சாப்பிடாம இருந்துருமா? அட போயா, நீ சொல்றதுக்கு யாரியா? நீ நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய தேவையான ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் நம்ம அதை அவங்களுக்காக கேட்க மாட்டோம். அப்போ இது உங்களுக்கு தேவையா தெரியலையா? அப்ப அந்த மனுஷனுக்காக, அந்த யூத்துக்காக, அந்த லீடருக்காக, அந்த பாஸ்டருக்காக ஆண்டவரை நீங்க தூக்கி போட்டீங்களா? இல்ல இல்ல. அப்போ இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் உங்களை ஜெபத்துல தான் நடத்த விரும்புகிறேன். நான் யாரையுமே பொதுவாக நான் யூத்தை யாரையுமே குற்றப்படுத்தவே மாட்டேன். எப்போவுமே நான் கடினமாக கூட பேசுகிறத நான் விரும்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப உங்களுடைய கஷ்டம் எனக்கு நிறைய தெரியும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் பொதுவாக என்னுடைய மெசேஜை கேட்குற நிறைய பேர் பரிசுத்தமாக வாழ வேண்டாம்னு நினச்சி யாருமே கேட்க மாட்டீங்க. ஆண்டவர் மேலே அன்பு வச்சு ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேசிக்கணுன்றவங்க தான் நீங்கள் நான் சொல்கிற நிறைய செய்தியை நீங்கள் கேட்பீங்க. அதனால உங்களுக்குள்ள ஆண்டவருக்காக வாழணுன்ற வைராக்கியம் இருக்குது, எனக்கு தெரியும். ஆனால் சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய நேரத்தில் உங்களை பாவத்தில் பிடிச்சி தள்ளுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை சுற்றி பாவத்தில் பிடிச்சி தள்ளுற பிசாசு தள்ளிட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு நிற்கிறது, நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். நீங்கள் ஒரு நாள் கை கட்டி நின்றக்கூடாதுன்றதுக்காக தான், நீங்கள் ஒரு நாள் கண்ணீர் வடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இதை ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறேன். யாரையுமே பயமுறுத்துறதுக்காக இல்லவே இல்லை. தயவு செய்து அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை பயமுறுத்தி நான் என்ன பண்ண போறேன்? நான் சொல்றேன், பயமுறுத்துறதுனால நம்ம ஆண்டவரை தேடுவோம்? இல்ல, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் மனசோட பேசுறேன். அதனால நம்பர் 1 ஃபர்ஸ்ட், இன்றைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல இந்த செய்தியை பேசிட்டே இருக்காரு. மகா, நீ முன்னாடி ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணல மக, நீ முன்னாடி ஜெபிக்கிறது மாதிரி ஜெபிக்கல மக. முன்னாடி எல்லாம் எப்படி இருப்ப? உனக்கு வார்த்தை தான் முக்கியமா இருந்துச்சு, ஜெபம் தான் முக்கியமா இருந்துச்சு, சர்ச்சு தான் முக்கியமா இருந்துச்சு, ஆண்டவர் தான் முக்கியமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு யாரோ முக்கியமா இருந்தாங்கல்ல, மொபைல் முக்கியமாயிருச்சுல்ல, ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாயிருச்சுல்ல, பைக் முக்கியமாயிருச்சுல்ல, கார் முக்கியமாயிருச்சுல்ல, வாழ்க்கையில என்னென்னமோ உங்களுக்கு முக்கியமாயிருச்சுல்ல. ஆனா ஜெபத்தை மறந்தாச்சுல்ல. அதனால இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ பின்மாற்றத்தினுடைய ஆரம்பத்திலே இருக்கிற. பின்மாற்றத்தினுடைய இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் கடைசியில சத்ரு அவனுக்கு அடிமையாக்குறதற்கு உங்களை பார்த்தோம். அதனால ஃபர்ஸ்ட் நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமே இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அதான் சொல்றேன், நீ ஆதியிலே செய்த நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி நீ ஆதியிலே செய்த கிரியையை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் இல்லாதபடி நான் நீக்கி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம எல்லாருமே இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகணும். சாலமோனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் பெரிய பாவத்தில் விழுந்து ஆண்டவருடைய இரக்கத்தை கூட அவனுக்கு இரக்கம் கூட தூரமா இருந்துச்சு. கடைசியில் அவனுடைய முடிவில் எத்தனையோ எச்சரிப்பை கேட்டு கூட அவனால அந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு சிக்கிட்டான். அப்படின்னா கொடிகட்டி பறந்தவன் ஒரு நாள்ல.
அவனுடைய ஆரம்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாலமோன் வந்து கொட்டி கட்டி பறப்பான். அவனுக்கு வந்து எத்தனை அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு எத்தனை ஊரில் இருந்து ஆட்கள் கடந்து வருவாங்க பாருங்களேன். வேதத்தில் நீங்க வாச்சிருக்கிறீங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் அவனை போல ஐஸ்வர்யம் உள்ளவன் இல்லை என்கிற அளவிற்கு அவன் இருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கலும் அதிகமாய் சம்பாதித்தவன் அவன் தான். தங்கம் வெள்ளி எல்லாம் அவனுக்கு வந்து சாக்கு பையிலெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, லாரியில டன் கணக்கா கொண்டு வந்து இறக்குவாங்க. அவனை சுற்றி இருந்த அத்தனை நாட்டு ராஜாக்களும் வேதம் சொல்லுகிறத அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். அவன் வந்து தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்கிட்ட வரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளி ஊர்களிலிருந்தே அவ்வளோ அவனுக்கு வந்துருச்சு. ஆனால் அவனுடைய முடிவில் பஞ்சம் ஆயிருச்சு. ஜனங்கள் மேல பணத்தை வரி வசூலித்து அந்த ஜனங்கள் வந்து அவன் பேர்ல அதிருப்தி ஆகி அவனுடைய மகன் ராஜ்ய பாரத்துல வந்து உட்காரும் போது அத்தனை பேர் பிரச்சனையா வந்துட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? வரியை குறைப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க மகனிடத்துல போய் ஃபைட் பண்றாங்க. இத்தனைக்கும் நான் சொல்றேன், இதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. இந்த சாலமோனுடைய பின்மாற்றம் எதுல ஆரம்பிச்சுச்சுன்னா, முன்பு செய்து வந்த காரியத்தை அவன் இடையிலே ஸ்டாப் பண்ணிட்டான், அவன் நிறுத்திட்டான். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆலயத்தை டெடிகேட் பண்ணும்போது அவனை மாறி பலி செலுத்தினவங்க யாருமே கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொண்டு வந்து அப்படியே பலி செலுத்துகிறான். அன்னைக்கு சந்தோஷம் ஜனங்களா கர்த்தரை துதித்து பாடி எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஆலயம் அவனுடைய தகப்பனார் கட்ட முடியாத ஆலயத்தை கூட அவன் கட்டி முடித்து எல்லா வேலையும் செஞ்சுட்டான். ஆனா அந்த வேலை செஞ்சதுக்கு பிறகு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த வேலையோட நிப்பாட்டிட்டான். அதுக்கப்புறம் அவன் கட்டின ஆலயத்தின் பக்கமா அவன் போனான்னா தெரில, அவன் திரும்ப பலி செலுத்த போனானா இல்லை, பெருசாலாம் ஒண்ணுமே செய்யல. நான் சொல்றேன், செய்து வந்ததை அவன் நிறுத்தினதுனால அவனுடைய பின்மாற்றம் அவனை அதிலே ஆரம்பித்து அவனை கொடுமைக்குள்ள கொண்டு போய் விட்டுச்சு. ஸோ ப்ளீஸ் எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒன்று செய்கிறேன், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டு ஆண்டவரே, நான் ஃபஸ்ட்டு ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கல ஏசப்பா, நான் ஃபஸ்ட்டு பைபிள் வாசிக்கிற மாதிரி பைபிள் வாசிக்கலப்பா. ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ நடந்து ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா, ஃபஸ்ட்டெல்லாம் மொட்டை மாடியில் போய் எப்படி ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா, ஃபஸ்ட்டெல்லாம் சர்ச்சிலேயே கிடப்பேனே ஏசப்பா, ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ செஞ்சேன் ஏசப்பா. ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை ஏசப்பா. ஆனால் நீங்கள் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணுறதா நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சதை செய்யலைன்னாலே இது ஆரம்பம் தான். ஒரு நிமிஷம் கவனிங்க. நிறைய பேர் சொல்லிங்க, அண்ணா இல்லை பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு செய்கிறது எதுவுமே செய்கிறதில்லை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ஸ்லைட், பின்னாடி போயிட்டீங்க. அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி வரணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அடி எடுத்து வச்சா போதும், ஒரு அடி எடுத்து வச்சா போதும். நான் சொல்கிறேன், நீங்கள் 3 மணி நேரம் ஜெபிச்சுட்டு இருந்த ஆள் இப்போ 10 நிமிஷம் கூட ஜெபிக்கல அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. நீங்கள் 10 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா, ஒரு 20 மினிட்ஸை ஜாஸ்தி பண்ணுங்க, ஒரு 20 நிமிஷத்தை ஜாஸ்தி பண்ணுங்க. நாளைக்கு ஒரு 5 நிமிஷத்தை ஜாஸ்தி பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி உங்கள் டைமிங் அதிகப்படுத்திட்டே இருக்கு. ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு 10 அதிகாரமாவது வாசி தான் நான் படுப்பேன். ஆனால் இப்போ நான் பைபிளை வாசிக்கிறது இல்லைன்னு சொல்கிறவங்க, நான் சொல்கிறேன் ஒரு அதிகாரத்தில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர். இல்லை மகா, ஒரு அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோதான். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸுக்குள்ளே நீங்கள் அகைன் திரும்பவும் அந்த பழையது மாதிரி இடத்துக்கு வரும், ஈஸியாக வந்துடலாம். அதனால் நான் வந்து பழையது மாதிரி பண்ணலைன்னு சொன்னால் அவ்வளோதான், அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். பிசாசு உங்களை நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பான். அதற்கு மாறாக புரிஞ்சிட்டோமா தெரிஞ்சிட்டோமா உடனே அதுலேருந்து வெளியே வர்றது. ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான், இப்போ செய்யலையா, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம், ஆனா நீங்க செய்யாம போட்டீங்க. இப்போ வந்து அந்த வாய்ப்பு எதுவும் இல்லை. ஈவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு மேடை இல்லை, ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆள் இல்லை, ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பொருள் இல்லை. ஸோ இப்போ எல்லாம் நல்லா வந்துட்டு திடீர்னு விட்டுட்டீங்க, இப்போ பழைய நிலைமைக்கு வந்துட்டீங்க. நான் சொல்றேன், அந்த ஆரம்பத்தில் நீங்க செய்தீங்களா மனரம்யமாய் அந்த ஒரு மனுஷனுக்கு அந்த ஒரு இடத்துல யாருமே பார்க்காத இடத்துல அதை திரும்ப ரீகால் பண்ணுங்க. ஈஸியா நீங்க தேவனுடைய சமூகத்துல பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர்றதற்கு முடியும்னு நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாரும் ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பின்மாற்றத்தினுடைய அறிகுறி என்ன அப்படின்னா, நம்பர் 1 முதலாவதாக பின்மாற்றத்தினுடைய அறிகுறி, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை அவன் என்றைக்கு செய்யாமல் இருக்கிறான் அன்றைக்கு தான் பின்மாற்றம் ஆரம்பமாகிறது. பின்மாற்றத்தினுடைய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஏற்கனவே செய்து கொண்டு இருந்த ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியல அப்படின்னா
அது பின்மாற்றத்தினுடைய முதல் அறிகுறி. அதற்கு உங்களுக்கு வழி சொல்லிட்டேன். திரும்பவும் நம்ம அதை செய்ய ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை உங்களோடு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே 3வது 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலே என்று சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்திற்கு ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த பின்மாற்றத்தினுடைய இரண்டாவது காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். இங்க நம்ம ஒரு சாப்டர்ல வாசிக்கிறோம். இந்த சாப்டர் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சாமுவேல் என்கிற ஒரு சின்ன குட்டி பையனா இருக்கிற அந்த பிள்ளையாண்டானிடத்திலே ஆண்டவர் பேசும்படியாக ஆண்டவர் விரும்பி ஆண்டவர் என்ன கூப்பிடுறாருன்னா, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அடுத்த நிமிஷத்துல அவன் என்ன சொல்றான்னா, இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர ஏலி என்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா ஆசாரியர். அவர் தான் அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாஸ்டர் இடத்துல போய் கேட்டேன், ஐயா என்னை கூப்பிட்டீங்களா, ஐயா உங்க சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, என்னை கூப்பிட்டீங்களா ஐயா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது விஷயம் அதே மாதிரி நடக்குது, இல்ல நான் உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது விஷயம் அவன் ஐயா என்னை கூப்பிட்டீங்களான்னு சொல்லும்போது அந்த அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலி இடத்திற்கு போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றார். அதற்கு அவர், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்திற்கு போய், இதோ இருக்கிறேன் என்றார். என்னை கூப்பிட்டீரே என்றார். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏலி எங்க இருக்கிறார் அப்படின்னா ஆலயத்துல தான் இருக்கிறார். ஏலி எங்க தூங்குறார் அப்படின்னா ஆலயத்துல தான் தூங்குறார். இப்போ சாமுவேல் இன்னும் தேவனை அறியவில்லை. ஆனா சாமுவேலேன்னு கூப்பிடும் போது கூப்பிடுறது யாருன்ற அறிவு சாமுவேலுக்கு இல்லை. ஆனா யாருக்கு இருந்துருச்சுன்னா ஏலிக்கு இருந்துருச்சு. ஆனா ஆண்டவர் ஏலியினிடத்துல பேச விரும்பாம யாரிடத்துல பேசுறார் அப்படின்னா சாமுவேல் இடத்துல பேசுறார். நம்பர் 2, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பின்மாற்றத்தினுடைய இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறத நிப்பாட்டுறதாங்க பின்மாற்றத்தினுடைய அறிகுறி. சர்ச்சில் தான் இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சு தான் இருக்கிறாரு. அன்னாளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னதே இவர் தான். அன்னாளை சமாதானத்தோட போ, உனக்கு பிள்ளை கிடைக்கும்னு சொன்னது இவர் தான். அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அப்படியே நடந்துருச்சு. அவர் சொல்ற ஊழியம் நடக்குது, எல்லாமே பெர்ஃபெக்ட், எல்லாமே சூப்பர். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அப்படியே நடந்துருச்சு. எல்லாமே நடந்தாலும், ஆனா ஊழியக்காரனா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னா அவங்ககிட்ட பேசுறதற்கு விரும்பவே இல்லை. போய் யார்கிட்ட பேசுறாருன்னா சாமுவேல். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், பாஸ்டர் ஆண்டவருடைய வார்த்தையை நேருக்கு நேர் கேட்டவன் நான், பைபிளை திறந்தாலே அப்படியே ஏசப்பா பேசுற மாதிரியே இருக்கும் பாஸ்டர். நான் என்ன சூழ்நிலையோட போறேனோ அன்னைக்கு கரெக்டா பைபிள் அந்த மாதிரி பேசுவாங்க. என்ன தப்பு பண்ணனோ அன்னைக்கு சர்ச்சில் அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா இப்ப கொஞ்ச காலமா நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னா பேசுறத நிப்பாட்டிட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில இருக்கிறதுலே மிக கொடுமை என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறத நிப்பாட்டுறதாங்க கொடுமை. சர்ச்சில் 1000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, 1000 பேருக்கு சத்தியம் போயிட்டே இருக்கும், 1000 பேருக்கு ஒவ்வொரு விதமா ஆண்டவர் பேசுவார். ஒருத்தன் ஒரு விஷயம், தேவனுடைய ஊழியக்காரர் பேசும்போது ஒருத்தர் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு விஷயத்துக்காக அழுவார், இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்துக்காக அழுவார். 10 பக்கமும் 10 பேர் ஒரே செய்தியை கேட்டு 10 விதத்தை யோசிச்சு அழுவாங்க.
ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்து செல்போன் நோண்டிட்டுப்பான். ஒரே ஒருத்தர் உட்காந்து சர்ச்சில் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டுப்பான். ஒரே ஒருத்தருக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரே ஒருத்தருக்கு மண்டல எதுவுமே ஏறாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் பேசுறத நிப்பாட்டிட்டாரோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதே மெசேஜ இன்னொருத்தர் கேட்டு அழுறாங்க. ஆனா உங்க கண்ணுல கண்ணீர் வரலையா? உங்க கண்ணுல கண்ணீர் வரல, உங்களால அழ முடியல, உங்களால ஜெபிக்க முடியல. சோ அப்போ அவங்கள்ட்ட ஆண்டவர் அந்த வார்த்தையினால பேசுறாரு. உங்கள்கிட்ட பேசுற உங்களுக்கு நிறைய பேருக்கு களியாட்டா இருக்குது. முன்னாடி நின்று பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் இமிட்டேட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் இது பாரு இந்த வார்த்தை சொல்லுவாரு, அவர் பாரு இந்த வார்த்தை சொல்லுவாரு, இல்லைன்னா அவர் ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்து. ஏன் அப்படின்னா, அதே செய்தி அவர் பேசுறாரு, அதே ட்ரெஸ்ஸோட தான் பேசுறாரு, அதே ஸ்டைல்ல பேசுறாரு. ஒருத்தன் மனம் திரும்புறான், இன்னொருத்தன் கிண்டல் பண்றான். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தனிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, இன்னொருத்தனிடத்துல ஆண்டவர் பேசவே இல்லை. பேசவே இல்லை. பிரதர் சிஸ்டர் ரொம்ப கவனமா இருப்பாங்க. நீங்க தப்பு பண்ணும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறது தாங்க உங்களுக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய உபதேசங்கள் கூட மாறிடுச்சு. என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி பண்ணி விட்டாங்க. அதான் எல்லாத்துக்கும் ஆண்டவர் நீ செஞ்ச பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீ செய்ய போற பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்ட உடனே நிறைய பேர் தப்பு பண்ணும்போது அவங்க மனசாட்சி நிறைய பேருக்கு குத்துறது கூட இல்லை. அதான் மன்னிச்சிட்டாரு, அதான் நம்முடைய பாவத்துக்காக எல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. நான் சொல்றேன், இல்ல நீங்க தப்பு பண்ணும்போது மனசாட்சியில குத்தப்படாம இருக்கிறதே உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் தான். என்ன பொறுத்தளவுல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத நான் எதுல நிரூபிப்பேன் அப்படின்னா, ஒண்ணுல மட்டும்தான் நிரூபிப்பேன். என் கூட ஆண்டவர் இருக்கிறார் நான் ஒரு சிறு தவறு பண்ணும்போது கூட உடனே என் மனசாட்சி ஐயோ 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 அப்படின்னு உறுத்துது அப்படின்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவது ஒரு தீர்மானத்தை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என் கூட பேசுறதை நிப்பாட்டிட்டாரு, நீங்க சொல்றது உண்மைதானே? இல்லை உண்மைதான் பாஸ்டர் அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருடைய பேச்சை தவிர மனுஷனுடைய பேச்சு உங்களுக்கு வந்து பெருசா இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் உங்களோட ரொம்ப நாள் பேசிட்டு இருக்க போறது இல்லை. அது உண்மை. நிறைய பேருடைய இருதயத்துல ஆண்டவர் ஏன் பேசாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய இருதயமே கல்லாயிருச்சு. அப்படியே நிறைய தம்பிங்களுடைய இருதயம் கல்லா இருக்குது, நிறைய தங்கச்சிங்களுடைய இருதயம் கல்லா இருக்குது. உள்ள போகல, அந்த கல்லான இருதயத்துக்குள்ள போக மாட்டேங்குது. நான் சொல்றேன், உங்க இருதயம் எப்போ உடையும்? நான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி. அன்பு மகா உனக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட பேசணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயம், சாஃப்டான இருதயம், அப்படியே இருதயத்தை உடைச்சு அப்படி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். முன்னாலே எல்லாம் ஒரு சின்ன பொய் சொன்னாலே படப்படன்னு இருக்கும் பாஸ்டர். ஆனா இப்போ பெரிய தப்பு பண்ணும்போது அந்த படப்படப்பு உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறத நிறுத்திட்டார். முன்னாடி எல்லாம் சர்ச்சில் போய் வாசல் படியில் காலடி எடுத்து வைக்கும் போதே எனக்காக தான் பேசும், மொபைலை திறந்தாலே எனக்காக தான் பேசும். ஆனா இப்பெல்லாம் பேசுது அதே வார்த்தை தான், அதே பிரசங்கம், அதே மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா உங்க காதுக்குள்ள என்ன பண்ணலைன்னா, காதுக்குள்ள போல, காது அடைக்கப்பட்டு. ஸோ ஒப்பு கொடுக்கலாமா? என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்கப்பா, என் கூட மறுபடியும் பேசுங்கப்பா. உங்க குரலை கேட்காம என்னால இருக்க முடியல ஏசப்பா. ஆண்டவருடைய குரலை கேட்காம இருக்க முடியல. திருப்பி எப்ப ஏசப்பா என்கிட்ட பேசுவீங்க? நான் பின்மாற்றத்தில் தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீ என்கிட்ட பேசுறது இல்லை. நான் சொல்றேன், பக்கத்துல இருக்கிறவங்க இடத்துல ஆண்டவர் பேசுறான். அவன் வந்து நமக்கு சொல்லுவான், என் கூட ஆண்டவர் இப்படி பேசினாரா, இந்த மாதிரி வசனம் என்கிட்ட பேசுடா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போனேன், கரெக்டா ஆண்டவர் கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்க வழி நடத்தின பையன் அந்த மாதிரி பேசுவான், நீங்க ரட்சிப்புள்ள நடத்தின அந்த நபர் பேசுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த வார்த்தை கேட்கவே கேட்காது. எவ்வளவு கொடுமை! ஆனா அதை கூட உங்களுக்கு உணர்வு இல்லை தெரியுமா? ஆமாடா, ஆண்டவர் எல்லாம் பேசுவாரா, என்கிட்ட கூட பேசி இருக்காரா அப்படின்னு சொல்றதை விட என்கிட்ட பேசிட்டு தாண்டா இருக்கிறாரு. அதுதான் பிரதர், அதான் வெற்றி. நம்ம நிறைய பேர் என்கிட்ட கூட பேசிருக்காரு பாஸ்ட். முன்னாடி ஒரு காலத்துல ஆண்டவர் என் கூட பேசிருக்காரு. இன்னைக்கு யாராவது அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மகிட்ட வந்து யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லும் போது நம்ம முதல் வார்த்தை என்ன பண்ணிடுவோம்னா, அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவோம். நானும் கூட அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேசியிருக்காரு ஆண்டவர், நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு. இல்ல என் ஆண்டவரை பொறுத்த அளவுல இன்னைக்கு நீங்க, நாளைக்கு இன்னொருத்தன், நாளானைக்கு இன்னொருத்தன் அப்படின்னு போற ஆளே கிடையாது. நீங்க அவரோட இருப்பீர்களே, ஆனால் சாகர வரைக்கும்
உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். பேசிட்டே இருக்கிறவர் அவர் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு எல்லாம் போறவர் கிடையாது. அவர் நம்மோட பண்ண உடன்படிக்கை அன்றைக்கு 10 நிமிஷம் பேசியிருக்காருன்னா இன்னைக்கு அரை மணி நேரம் பேசுவார். அதை விட அதிகமாய் நேரங்கள் தான் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவாரே தவிர நம்மோட பேசுறது அவருக்கு ஒரு நாள் சலிச்செல்லாம் போகாது, புளிச்செல்லாம் போகாது, புது ஆளெல்லாம் தட மாட்டார். அதான் வேதம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, டெய்லி காலையில வந்து ஆண்டவர் வருவாரு, அவன் உடனே பேசிட்டே இருப்பான், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர். இப்போ ஆண்டவருக்கு வந்து ஒருவேளை மேலே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு, சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்றேன். அப்போ அந்த டைமிங் வந்து கேப் விடும். அதனால ஆண்டவர் நினைச்சிருப்பாருன்னா, டேய் இந்த பூமியில நீ இருந்தேன்னா டைம் நமக்கு பத்த மாட்டேங்குது, நீ பேசாம என்ன பண்ணிரு அப்படின்னா, என் கூட எப்பவும் பேசுறதுக்கு கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார், எடுத்துக்கொண்டார். ஸோ அதனால இன்றைக்கு எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். திரும்பவும் லார்ட் என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா, சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா. நான் சொல்றேன், உடனே நீங்க படுத்து கிடக்கும் போது மகனே அப்படின்னு நல்லா கூப்பிடுவாருன்னு அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு தவறான உபதேசத்துக்குள்ள நான் நடத்த விரும்பல. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோட பைபிள்ல பேசணும், நீங்க போய் உட்காரும் போது செய்தி கேட்கும் போது பேசணும், நீங்க மொபைல திறந்து ஒரு வார்த்தை கேட்கும் போது அப்படியே அழணும். கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே பேசுவார். அப்படி பேசியிருக்கிறார், பேசி கொண்டு இருக்கிறார், பேசுவார். அதனால ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை எல்லாரும் மூடி இந்த 2வது பாயிண்ட்டுக்காக, என் கூட ரொம்ப நாளாச்சுப்பா நீங்க பேசி, உங்க குரலை நான் ரொம்ப மிஸ் பண்றப்பா, வார்த்தையை நான் ரொம்ப மிஸ் பண்றப்பா, ரொம்ப ஃபீல் பண்றப்பா. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து ஏசப்பா பேசினார் பேசுவார் சொல்லும் போது எனக்கு வெக்கமா தான்ப்பா இருக்குது. நீங்க என்கிட்ட எப்பப்பா பேசுவீங்க? பின்மாற்றத்தினுடைய அறிகுறி நம்பர் 1 முதல்ல என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்ததை செய்யாம ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்க பின்மாற்றத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பின்மாற்றம் உங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்பர் 2, 2வது, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டாங்கன்னா நீங்க பின்மாற்றத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறீங்க. இதுதான் யாருக்கு நடந்ததுன்னா சவுலுக்கு நடந்துருச்சு. சவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவங்கிட்ட ஆண்டவர் பேசுறதுக்கு விரும்பவே இல்லை, ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆனா அவன் அதை பெருசாவும் எடுக்கல. ஆரம்பத்துல ஆண்டவர் தங்கிட்ட பேசாததை நினைச்சு ஆரம்பத்துல அவன் பெருசா ஃபீல் பண்ணவே இல்லை. அவன் விட்டா சரி பரவாயில்ல, நமக்கு தான் தீர்க்கதரிசி பேசுறாரு, அவர் பேசினா போதும். ஆனா அந்த தீர்க்கதரிசி செத்ததற்கு பிறகு, சாமுவேல் இறந்ததற்கு பிறகு அவன் வாழ்க்கையில பாடுபடுவான் பாருங்க. அவனோட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதற்கு எல்லாம் மோதுவான். யாராவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா? கர்த்தர் என்ன குறித்து என்ன வச்சிருக்கிறாரு? கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாம சூனியக்காரி இடத்துல போவோம். நீயாவது எப்படியாவது சாமுவேல் எழுப்பி கொடு, என்கிட்ட எனக்கு கண்டிப்பா பேசணும் அப்படின்னு. சூனியக்காரியை ஒரு நாள் தேசத்தை விட்டு துரத்தினவனா. அதனால ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறதுதான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வேலை. ஸோ நம்பர் 3, 3வது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பின்மாற்றம் எதுல ஆரம்பிக்குது, இல்லை நீங்க பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா அப்படின்றதுக்கு நீங்க ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இப்போ 9வது 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்திற்கு வந்து அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில இவன் செய்கிற பராக்கிரமத்திலே மிகப்பெரிய பராக்கிரமம் என்ன பராக்கிரமம் அப்படின்னா, இந்த சிங்கத்தினுடைய வாயை கிழிக்கிறது. இப்போ அவனுடைய அப்பாவும் அவனுடைய ஃபேமிலி போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மறைஞ்சு போகும்போது ஒரு சிங்கம் வருது.
எந்த ஆயுதமும் இல்லாம தன்னுடைய கைனால கிழிச்சு போடுறான். திரும்பி அவன் ரிட்டன் வந்து பார்க்கும்போது அந்த சிங்கத்தினுடைய பிரேதத்தை பார்க்குறான். அது செத்து போய் கிடக்குது. ஆனா அது செத்து போய் கிடக்கிற அந்த எலும்பு கூடுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா தேன் கூடு கட்டி தேன் இருக்குது. அதை கையை உள்ள விட்டு அந்த தேனை வெளியே எடுத்து அவன் குடிக்கிறான். குடிச்சிட்டு யாருக்கும் கொடுக்குறான் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவும் கொடுத்துட்டான். ஆனா அதுல தெளிவா இந்த 2 வசனத்திலையும் வேதம் சொல்லும். ஆனாலும் அவன் அதை தன் தகப்பன் தாய்க்கு அறிவிக்கவே இல்லை, தெரிவிக்கவே இல்லை. அந்த தேனை எங்கிருந்து எடுத்தேன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு அவன் சொல்லலையா, மறைச்சிட்டான். ஏன் மறைக்கணும்? அது நல்லதானே. சிங்கத்தை கொண்டது என்ன பெரிய தப்பா? இல்ல சிங்கத்துக்கு அதுக்குள்ள இந்த தேனை எடுத்துட்டு வந்து என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இது என்ன பெரிய தப்பா? ஒண்ணுமே இல்லையே. இல்ல இல்ல, இது தப்பு தான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த சிம்சோனுக்கு கொடுத்திருக்கிற வரம் என்ன வரம் அப்படின்னா நசரேய விருத வரம். நசரேய விருதத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் பிரேதத்துக்கு முன்னாடி அவன் போகக்கூடாது, பிரேதத்தை அவன் தொடக்கூடாது. அந்த 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 அபிஷேகம் தான் அவன் தலை மேல இருக்கிறதாய் ஆண்டவர் அவங்களுக்கு பிறக்கும் போதே வாக்கு கொடுத்தார். இப்போ நம்ம ஒருவேளை அப்படி சொன்னால் அம்மா அப்பா திட்டிடுவாங்க நினைச்சாங்களோ, இல்ல நீ நசரேனப்பா நீ இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, என்னன்னு நினைச்சான்னு தெரியல. ஆனா தன்னுடைய தகப்பனார் தாயாருக்கு சிம்சோன் செய்ததை மறைத்து விட்டான். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பின்மாற்றத்திலே இருக்கிறீர்களா என்கிறத எதுல செக் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்றேன் நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்கன்னா. பொதுவாக வந்து அதுக்காக நான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் ஓப்பனா எல்லா இடத்துலையுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. இது அதை சொல்ல வரல. எல்லாருக்கும் வெளிப்படையா நீங்கள் சொல்லுகிறத குறித்து நான் சொல்ல வரல. கவனிங்க, ரொம்ப கவனம். நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஆனா அதே நேரத்துல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு வாலிபன், ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு வாலிப தம்பிக்குள்ள சீக்ரெட் அப்படின்னு இருக்குல்ல, இல்லைன்னா அது சீக்ரெட் அப்படின்றத விட நீங்க வந்து கோடு இல்லைன்னா வந்து லாக் இருக்கு பாருங்களேன். இந்த லாக் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் நீங்க எதுல தான் இருக்கிறீங்க அப்படின்னா பின்மாற்றத்தினுடைய ஆரம்பத்தில் வந்துட்டு உங்களுடைய ஆபீஸ் விஷயம், உங்களுடைய வேலை விஷயம், உங்களுடைய பண விஷயத்தை லாக்ல வைக்கிறதெல்லாம் இல்லைப்பா. ஆனா சிலர் வந்து சொந்த அம்மா அப்பாவுக்கு நிறைய மறைக்கிறோம்ல. நிறைய பேருடைய போனுடைய பாஸ்வேர்டு யாருக்குமே தெரியாது, மொபைலுடைய பாஸ்வேர்டு யாருக்குமே தெரியாது. வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, கேலரிக்கு ஒரு பாஸ்வேர்டு, அப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு, எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு பாஸ்வேர்டு, அப்போ என்ன அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எதையுமே யாரும் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாதுன்னா பாத்திரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தனக்கு வந்த கால் தன்னோட பேசின நபர் என்னத்துக்கு பேசினார் அப்படின்றது யாரும் கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரு லாக் போட்டுருக்கிறோம். யாரும் கேட்கக்கூடாது. நான் சொல்றேன் உங்க பர்சனல் தான் பிரதர், உங்க பர்சனல் சிஸ்டர், உங்க பர்சனல். நிச்சயமா உங்க பர்சனலுக்குள்ள யாரும் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறத நீங்க விரும்ப மாட்டீங்க. நான் சொல்றேன் ஓகே. ஆனா உங்க பர்சனலுக்குள்ள உங்க அம்மா அப்பா கூட வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தப்பா தெரியல. மூணாவது பர்சன் உங்களுடைய விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க ரொம்ப படிச்சவங்க, எல்லாம் ஞானம் உங்களுக்கு இருக்குது. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை, இல்ல தப்பு, இல்ல மகா, வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்க. நீங்க என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்துல இருக்கிற நபருக்கு மறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே பின்மாற்றத்தினுடைய முதல் படியில சத்தம் உங்களை கொண்டு வந்து விட்டான்னு வைங்க. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு உண்மையா சொல்றேன், என்னுடைய போன்ல நான் ஒரு லாக் வந்து போட்டதே இல்லை, ஒரு SMS எதுக்குமே. என்னுடைய மொபைலை இன்றும் யார் வேணாலும் பார்க்குறாங்க, யார் வேணாலும் பார்த்துக்கப்பா, வாட்ஸ்அப் பார்த்துக்கப்பா. நம்முடைய மோஸ்ட்லி என்னுடைய வாட்ஸ்அப் எல்லாம் தம்பிங்க தான் பார்ப்பாங்க, தம்பிங்க தான் சர்ச் பண்ணுவோம். ஓ இப்படி வந்திருக்கு, இப்படி ஓகேடா, சரி பார்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து எல்லாரும் என்ன மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் மறைக்க ஆரம்பிக்கும் போதே நினைங்க நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதனால தான் மறைக்கிறீங்க. நீ நியாயமானவராய் இருந்தால், நீங்க உண்மையானவராய் இருந்தால், நீங்க பரிசுத்தமானா இருந்தால் நீங்க ஏன் மறைக்கணும்னு கேட்கிறேன். நீங்க கரெக்டா தானே பண்ணிருக்கீங்க, நீங்க சரியா தானே பண்ணிருக்கீங்க, மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சிம்சோன் வந்து இந்த சிங்கத்தை கொன்றது நல்லதான், நல்லதா, தேனை எடுத்துட்டு வந்தது நல்லதான். ஆனா எதுக்குப்பா மறைக்கணும்? நீ எதுக்கு மறைக்கணும்? மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே.
நல்லதா இருந்தா மறைக்கிறது தப்பு இல்லை. ஆனா மறைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க மற்றவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள, அதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள், பழைய தேவனுடைய மனுஷங்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க எப்படி இருக்கணுமாமா, ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் எல்லாருக்கும் முன்னாடியும் திறந்த புத்தகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திறந்த புத்தகம், யார் வேணாலும் அவங்க வந்து படிச்சுக்கலாம், யார் வேணாலும் அவங்க வந்து பார்த்துக்கலாம். நானும் இன்றும் இந்த பலிபீடத்துல இருந்து அப்படிதான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரே ஒரு கிருபை மட்டும் கொடுங்கப்பா, சாகிற வரைக்கும் ஊழியத்துல திறந்த புத்தகமாகவே இருக்கணும் ஆண்டவரே. எந்த ஒளிவு எந்த மறைவு எனக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவரே. ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஆண்டவரத்துல கேளுங்க. நான் மறைக்கிறேன், நான் சொல்றேன் எல்லாருக்கும் காமிக்கணுன்றதுக்காக இல்லை, அந்த அளவுக்கு போகாதீங்கன்னு நான் நம்புறேன். அதான் வந்து இப்போ இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நிறைய பேர், நீங்கள் ரொம்ப எக்ஸ்போர்ட், அதில் பயங்கர பெரிய ஆட்கள். உங்களுடைய ஃபோனில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அதை ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டுக்குள்ளே டெலீட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பயங்கர திறமைகள் எல்லாம் நிறைய இருக்குது. நான் சொல்கிறேன், அடிக்கடி நான் சொல்கிறது தான், நீங்கள் எல்லாருடைய கண்ணையும் மறைச்சாலும் ஆண்டவருடைய கண்ணை யாரும் மறைக்கலாம் முடியாது, மறைக்கலாம் முடியாது. உங்கள் ஹிஸ்ட்ரியை நீங்கள் டெலீட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவருடைய கருத்தில் இருக்கோம்ல. அதனால் இன்றைக்கு நம்பர் 3, மூன்றாவது பின்மாற்றத்தினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்களேன், எப்பவுமே வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற, ஃபோனில் பேசிட்டு இருக்கிற ஒரு பிள்ளை இல்லை ஒரு தம்பி திடீர்னு அந்த ஃபோனை எடுத்துட்டு அவன் மொட்டை மாடிக்கு போறான் அப்படின்னா ராங் இல்லப்பா. இல்ல, நான் மொட்டை மாடிக்கு போய் எங்க அக்கா கிட்ட தான் பேசுறேன், எங்க தங்கச்சிட்ட தான் பேசுறேன், எங்க அங்கிள்கிட்ட தான் பேசுறேன். ஏன் அந்த அங்கிள்கிட்ட பேசுறது வந்து உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசினா என்ன தப்பு? அங்கிள்கிட்ட தானே பேசுறீங்க, அது சரியான உறவு தானே, அது தவறான உறவு இல்லை. அக்காள்கிட்ட தானே பேசுறீங்க, அக்கா உறவு என்ன தப்பான உறவா? இல்ல இல்ல, பேசலாமே. ஆனா இல்ல, நிறைய பேர் அப்படி இல்லை. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, மறைக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பா என்ன இருக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு தடுமாட்டம் இருக்குது. நீங்க மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு, மற்றவங்களுக்குன்னா தேர்ட் பர்சனை சொல்லல, உங்க கூட இருக்கிற உங்க அம்மா அப்பாவுக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுல நீங்க வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். உங்க அம்மா திடீர்னு உங்களுக்கு ஃபோன் கேட்குறாங்க, உங்க அப்பா திடீர்னு ஃபோன் கேட்குறாங்க, கேட்ட உடனே தாங்கம்மா அப்படின்னு கொடுக்கறது ஒரு 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 ஜென்ட். ஆனா கேட்ட உடனே ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலீட் பண்ணுவாங்க பாருங்க, மொத்தத்தை டெலீட் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா உண்மை தான். ஒரு நாள் நான் வந்து வெளியூர்ல இருந்து ஃப்ளைட்ல வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்த்தேன். எனக்கு முன்னாடி சீட்ல உட்காந்து ஒருத்தங்க ஃபோன் நோண்டுறது எல்லாமே எனக்கு அந்த சந்து வழி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவன் நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து அவங்க வந்து அது 3000 வரைக்கும் ஃபுல்லாக சேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையுமே சேட் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் அனுப்பிட்டு அப்படி இருந்தாங்க, வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து இப்போது ஏறக்குறைய ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. அந்த லேண்ட் ஆகிற அந்த நேரத்தில் அதே போல் அந்த ஃபோனை எடுத்து ஒன்றொன்னா பார்த்து டெலிட் டெலிட் டெலிட், ஃபோட்டோ டெலிட், மெசேஜ் டெலிட், எல்லாத்தையும் டெலிட் பண்ணி அந்த பைக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அந்த கேர்ள் வந்து அந்த இவங்க வந்து இறங்கி போனாங்க. அப்போது இறங்கி போகும்போது அவங்க அப்பாவுக்கு அந்த ஃபோனில், டேடி நான் வந்துட்டேன், இறங்கிட்டேன், நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு போகிறத நான் பார்த்தேன். அப்போது அவங்க வந்து டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் வந்து மறைக்காத வரைக்கும் நீங்கள் அந்த தப்பை செய்யலை. 10 பேருக்கு முன்னாடி வச்சு கூட அந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா, நீங்கள் வந்து தவறானவங்க கிடையாது. ஆனால் அந்த காரியத்தை 10 பேருக்கு முன்னாடி வச்சு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் செய்கிறது தப்பு தான், தப்பு தான். ஸோ ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே ஒரே ஒரு கிருபை மட்டும் பாருங்க, நான் சாகிற வரைக்கும் எல்லாருக்கும் முன்னாடி திறந்த புத்தகமா இப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களை பாவம் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்களை மூடலாமா? இந்த பாயிண்ட்டுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லலாமா? ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும். முதலாவதாக பின்மாற்றத்தினுடைய அறிகுறி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஏற்கனவே செய்து கொண்டிருந்ததை நிறுத்துகிறது தான் பின்மாற்றத்தினுடைய முதல் படி. நம்பர் 2, பின்மாற்றத்தினுடைய படி இரண்டாவது என்னன்னா,
ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நீங்க பின்மாற்றத்துக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. நம்பர் 3, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ மற்றவங்களுக்கு தங்களை மறைக்கிறாங்களோ, அப்படின்னா தங்கள் செய்கிறதெல்லாம் மறைக்க விரும்புகிறாங்களோ, அப்போவே அவங்க வந்து கர்த்தரை விட்டு தூரத்தில் இருக்காங்க, பின்மாற்றம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். நம்பர் 4, நாலாவது கடைசியா ஒரு காரியத்தை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்னோன் புத்திரரை அழிக்கவும் ராஃபாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். நன்றாய் கவனிங்கள், இந்த வார்த்தையை திரும்ப ஒரு விசி வாசிக்கிறேன். மறுபடியும் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்னோன் புத்திரரை அழிக்கவும் ரஃபாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இறந்து விட்டார். ராஜா தான் யுத்தத்துக்கு முன்னாடி நிற்கிறவர், ராஜா தான் ஜனங்களுக்கு வழிகாட்டுகிறவர். ராஜா இந்த பக்கத்தில் 50 பேர், இந்த பக்கத்தில் 50 பேர். பொதுவாக எந்த ராஜாக்கள் வீடுகளில் இருந்தாலும் தாவீது ராஜா மட்டும் யுத்தத்திற்கு அவன் தான் முன்னாடி நிற்பான். ஆண்டவரிடத்துல போய் கேட்பான், ஆண்டவரே போலாமா வேணாமா அப்படின்னு. கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட அவன் எப்பவுமே சளைச்சதே இல்லை, வேலைக்காகவோ எதுக்காகவும் சளைச்சதில்லை. அது தாவீதை குறித்து நம்ம நிறைய தியானிக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஸ்பீட் ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர், இப்படி நிறைய இருக்குது அவனுக்குள்ள. இன்னும் மல்டி டேலண்ட் பர்சன், நிறைய தாளந்துகள் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. அவனுக்கு இசைக்கருவிகள் வாசிக்க தெரியும், அவனுக்கு பலசாலி, தைரியசாலி, அவன் அப்படி மல்டி டேலண்ட் பர்சன். ஆனா அவன் லைஃப்ல எப்பவுமே அவன் வந்து என்ன பண்ணது இல்லைன்னா, யுத்தத்திற்கு போகாம அவன் எப்பவும் இருந்ததே இல்லை. வேதம் சொல்லும் போதே சொல்லுது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வருகிற போது, அது ராஜாக்கள் அந்த யுத்தத்திற்கு கண்டிப்பா புறப்படுற ஒரு டைம், அந்த டைம் கண்டிப்பா ராஜா போய் ஆகணும். ஆனா ராஜா போகல அந்த யுத்தத்துக்கு. என்னமோ தெரியல, என்னமோ சலிப்பு வந்துருச்சா என்னன்னு தெரியல. அவன் வேதம் சொல்லுது, தாவீது எருசலேமிலே இருந்து விட்டான். அவன் இருந்த அடுத்த வரிகளை நீங்க வாசிக்கும் போது, ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் உப்பரியின் மேல் உலாத்தி. நெக்ஸ்ட் நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிட்டே இருக்கும் போது, அவ்வளவுதான், பார்த்தான், கண்டான், பாவத்துல விழுந்தான், தண்டனை வந்துருச்சு அப்படின்னு அந்த அதிகாரம் அப்படியே கடந்து போகும். ஸோ இதுக்கு, இந்த பாவத்துல விழுந்ததுக்கு, தண்டனையை வாங்கினதற்கு, இவ்வளோ பெரிய கொலையை பண்றதற்கு காரணமா இருந்தது வேற எதுவுமே இல்லை. அவன் வாழ்க்கையில சும்மா இருந்தான் பாருங்களேன். யுத்தத்திற்கு போகாம, யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்துல யுத்தத்திற்கு போகாம எருசலேம்ல தேவையில்லாத ரெஸ்ட் எடுத்தான். அந்த டைம் அவன் வாழ்க்கையில பின்மாற்றத்தினுடைய அந்த எஜ்ஜில் அவன் காலடி எடுத்து வச்சிட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, நீங்க பிஸியா இருக்கிற வரைக்கும் நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போக மாட்டீங்க. கண்டிப்பா போக மாட்டீங்க. நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போக மாட்டீங்க. நீங்க பிஸியா இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து யோசனைகள், அதை செய்யலாம், இதை செய்யலாம். ஆனா எப்போ ஒரு வாலிபன் வந்து சும்மா இருக்க ஆரம்பிக்கிறானோ, சும்மா இருக்கிறதுனா நிறைய பேர் எனக்கு வேலை இல்லை பாஸ்டர், எனக்கு அப்படி இருக்கிறேன் இப்படி. நான் சொல்றேன், வேலைன்றதை பொறுத்த அளவில் நீங்க வந்து வேலைக்கு போறதில்லை. நிறைய பேர் வீட்டில் உட்காந்து அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறாங்க. இந்த லாக்டவுன் காலங்களில் ஒரு வாலிப தம்பி சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னா, பாஸ்டர் நான் எப்படியாவது இந்த இயருக்குள்ள பைபிளை வாசிக்க முடிக்கணும்னு நினைச்சேன், 6 மந்த்துக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த லாக்டவுன் எனக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட யோவேல் தீர்க்க தரிசனம் வரைக்கும் நான் வந்துட்டேன் பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் சாப்டர் நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டேன். எத்தனை பேர் அப்படி சாட்சி சொல்றவங்க இருக்காங்க. இந்த லாக்டவுன்ல நான் பைபிள் எழுதி முடிச்சேன், பைபிள் படிச்சேன், இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இந்த புக்ஸ் வாசிச்சு முடிச்சேன், எத்தனை பேர். சோ ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சும்மா என்ன சும்மா, இந்த சும்மா இருக்கும். நம்ம சும்மா இருந்துட்டோம்னாலே, நம்ம வேலை செய்யாம இருக்கிற அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சும்மா இருக்கிறவனுடைய ஒரு மூளை பிசாசனுடைய தொழிற்சாலை. நான் எல்லா யூனிட்டின்னு சொல்லும்போது சொல்லுவேன், சும்மா இருக்கிற ஒரு நபருடைய மூளை வந்து பிசாசுடைய தொழிற்சாலை. இவன் சும்மா இருக்க ஆரம்பிச்சாலே கை எதையாவது ஒட்டணும், ஏதாவது போலான்னு தோணும், எங்கேயாவது பண்ணலான்னு தோணும், அவ்வளோதான் உடனே பின்மாற்றத்துக்குள்ள விழுந்தாச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எப்பவுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க பிஸியா இருக்கிறதற்காக நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த டைம் உங்களுக்கு டைம் கிடைக்குதா, இந்த டைம் ஏதாவது ஒரு விதத்துல நன்மையாய் பயனுள்ளதாய், எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழுதின எவ்வளவு அழகான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க புத்தகம் வாசிக்கிறத ஒரு பழக்கமா வைக்கிறது இல்லை. உண்மையிலே சொல்றேன், புத்தகத்தை வாசிங்க, புத்தகங்கள் வாசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆவிக்குரிய அறிவு நிறைய பெறும். பைபிள் வாசிக்கணும், அதே தவிர பரிசுத்தவான்கள் எழுதின நல்ல நல்ல புத்தகங்களை கண்டிப்பா நீங்க வாசிக்கணும். புக் படிக்கிறது ஒரு நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். ஆண்டவரே சொல்லும் போது எழுது எழுது. ஸோ ஆண்டவர் அதை ரொம்ப மெயின் பண்றாரு. அதனால அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம சும்மா இருக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணி எப்பவுமே பிஸியா இருக்கணும். நீங்க தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் பிஸியா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா பின்மாற்றத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் இன்னைக்கு பின்மாற்றத்தினுடைய படியிலே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு வேற எந்த காரணமும் இல்லைங்க. நீங்க சும்மா இருந்ததுதான் காரணம், சும்மா இருந்ததுதான் காரணம். ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போங்க. ஆண்டவரே, நான் ஒரு நிமிஷத்தை கூட என் வாழ்க்கையில் வீணடிக்க மாட்டேன். உண்மைதான் பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மைதான். நான் என்னைக்கு வேலை இல்லாம இருந்தனோ, என்னைக்கு வீட்டுல தனியா இருந்தனோ, என்னைக்கு மொட்டை மாடல தனியா இருந்தனோ, என்னைக்கு அந்த இடத்துல தனியா போனேனோ, அன்னைக்கு தான் எனக்கு இந்த பிசாசு பிடிச்சிருச்சு. அன்னைக்கு தான் இந்த மாதிரி நான் யோசிச்சேன், அன்னைக்கு தான் தப்பு பண்ணேன், அன்னைக்கு தான் பாவத்துல விழுந்தேன், அன்னைக்கு தான் இச்சை எனக்கு வந்துருச்சு. நான் பிஸியா இருக்கிற வரைக்கும் வரவே இல்லை பாஸ்டர். எஸ் எஸ், உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நாளைய தினத்துல மிக முக்கியமான செய்தி உங்களோட பேசுவேன். இந்த பின்மாற்றத்தினுடைய விளைவுகள், அது மிக அவசியமான ஒரு செய்தி. இது நிறைய வாலிபர்களுக்கு நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, ஒரே நான் ஒரு நாளும் பின்மாற்றத்துக்குள்ள போயிடக்கூடாதுப்பா. முன்பு செய்து வந்ததை திரும்ப நான் செய்யறதற்கு நான் விருப்பப்படுறேன், திரும்ப செய்யறதற்கு நான் விருப்பப்படுறேன். ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா.